என்ன உமா? சின்ன பொண்ணு பாத்தியா, நம்ம 4 பேரை தவிர யாரும் குழுவுக்கு வரல. ஆமா உமா, அத நானும் பாத்துட்டு இருக்கேன். இந்த வாட்டி யாரெல்லாம் வரலையா அவங்களுக்குலாம் ஃபைன் போடு சின்ன பொண்ணு. ஆமா, ஏன் வரலன்னு கேட்டா எப்பவுமே வேலை வேலைங்காவ. நம்ம என்ன வேலை எல்லாமே வந்து இருக்கோம். ஆட்டுக்கு இந்த வாட்டி ஃபைன் போட்டுருவானே. சின்ன பொண்ணு அங்க பாரு, இந்த வாட்டி லட்சுமி வரல பத்துக்க. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் இந்த பிள்ளைய விட்டுறியா? இன்னைக்கு அந்த பிள்ளை வந்தாலும் ஃபைனை போட்டுரு சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு நேராயிட்ட? இல்லக்கா, ரொம்ப சீக்கிரமே வந்துட்டிய. வார நேரம் வாங்க அம்மா, போய் இருங்க. பூமாரி வாமா. எக்க அவ எதுக்குக்க ரூபாய் தந்துட்டு போக சொல்லுங்க. ஃபைன் உள்ளப்படாதுங்க, அவ அம்மா அனுப்பி விட்டுருக்கா. இல்ல சின்ன பொண்ணு, ஐயா அம்மா வேலைக்கு போயிட்டாலாம். என்கிட்ட தான் அந்த பிள்ளை ரூபாய் கொண்டு வந்துச்சு, நான் தான் கூட்டு வந்தேன். அவ லட்சுமியை பத்தி உங்களுக்கு தெரியாதுக்க. அவ எதுலயும் சேரைய மாட்டா. பெரிய இதுல அங்க எங்க அவளுதான் வேலை இருக்க மாதிரி சுத்திட்டு திரிவா. நம்ம என்ன சும்மாவா அங்க வந்து இருக்கோம்? நானும் தான் என் பச்சை பிள்ளைய வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். எனக்கு என்ன வேலை இல்லைன்னு நினைக்கிறிய? எல்லாரும் வந்தாச்சா? வராதவங்களுக்கு ஆப்சென்ட் போட்டு ஃபைனை போடுங்க. வசந்தி இருக்கேன். லட்சுமி இருக்கேன். குமாரி இருக்கேன். உமா இருக்கேன். ராணி இருக்கேன். சின்ன பொண்ணு நானும் இருக்கேன். ராமலட்சுமி வரல, கோமதி வரல, சாந்தினி வரல, சுமதி வரல, சரண்யா வரல, வேற யாரு வரல? சொர்ணக்கிளி, அனுசியா, யாருமே வரல. சரி, இப்ப உறுதிமொழி சொல்லுங்க. நாங்கள் வாரம் வாரம் வாங்கிய கடனை தவறாமல் கட்டுவோம். எங்களில் ஒருவர் கடனை கட்ட தவறினால் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த கடனை அன்றே கட்டுவோம். எங்கள் உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி அதனை சரி செய்வோம். கடன் பெறுவது மனித உரிமை, அதனை தவறாமல் கட்டுவது எங்கள் கடமை என்று உறுதி கூறுகிறோம். என்ன, நீங்க வரதுக்கு முன்னே எல்லாத்தையும் ரூபாய் பிரிச்சுட்டேன். எண்ணி பாருங்கண்ணே, கரெக்டா இருக்கா? நீ சரி, யாரெல்லாம் வரலையோ உங்களுக்கு எல்லாம் பார்த்து கரெக்டா ஃபைனை போடுங்க. சரிண்ணே, சரி. ராணியக்கா, உங்களுக்கு ஃபைன் பைசா மட்டும் 25 ரூபா கிடக்கு. சின்ன பொண்ணு, போன வாரம் தானே எல்லாருமே தந்து முடிச்சேன். போன வாரமே உன்கிட்ட கேட்டேன்னா ஏதாவது பாக்கி இருக்கா? நீ இல்லன்னால எக்க போன வாரம் தாங்க இல்லன்னே, இது அதுக்கு முன்ன உள்ளது. சின்ன பொண்ணு, இப்ப 5-6 வாரமா நான் தொடர்ந்து வந்துட்டு தானே இருக்கேன். வேற எங்க இருந்து ஃபைன் உள்ள எனக்கு? எக்க அப்ப நான் என்ன பொய்யா சொல்லியேன்? இல்ல சின்ன பொண்ணு, நீ மாத்தி எழுதிருப்பியா இருக்கும். நல்லா பாரு. வசந்தி அக்கா, நீங்க வேணா வந்து நோட்டை பாருங்க. அவி பேர் நேர் ரூபாய் எழுதி இருக்கேன் பாருங்க. சின்ன பொண்ணு, அது ராணி இல்ல சின்ன பொண்ணு, ரமணி. ஆமா, ரமணி. எக்க ராணின்னு நினைச்சிட்டேங்க. சரி சின்ன பொண்ணு, லட்சுமிக்கு எவ்வளவு ரூபாய் ஃபைன் கிடக்குன்னு சொல்லு அம்மாவாட்ட. பூமாரி, உங்க அம்மட்ட இன்னையோடு சேர்த்து 60 ரூபா ஃபைன் கிடக்குன்னு சொல்லுன்னா. சின்ன பொண்ணு, இன்னைக்கு எதுக்கு சின்ன பொண்ணு ஃபைன் போடியா? அதான் அந்த பிள்ளை வந்திருக்கலாம். எக்க அந்த பிள்ளை வரதுலாம் கணக்கு கிடையாதுக்கு. அப்பதான் நானே என் சின்ன பிள்ளைய விட்டுட்டு வீட்டுல இருப்பேனே. ஆமா, இப்படியே எல்லாரும் ஒவ்வொருத்தரா பிள்ளைய விட்டுட்டு இருந்தா அப்ப குழு யார் தான் நடத்துவா? ஏ உமா, அவ வேலைக்கு போறான்னு உனக்கு தெரியும்ல உமா, அது பிறகு அவட்ட கடந்து போட்டி போடுறியே. ராணி அக்கா, நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாங்க. சப்போர்ட் பண்ணல சின்ன பொண்ணு, அதான் அந்த பிள்ளை வந்திருக்கலாம். வேற எதுக்கு நீ ஃபைன் போடியா? ஏ பிள்ளை, உங்க அம்மாட்ட சொல்லிரு, அடுத்த வாட்டிலாம் நீ வரலன்னா ஃபைன் உண்டா குழு தலைவி சொன்னாவ. நீ ஒரு வாரமா ஒழுங்கா ரூபாயும் கட்ட மாட்டா, அங்கங்க ஓடிடுவா. இன்னைக்கு என்னமோ விசேஷமா கட்டிட்டான்னு பிள்ளைய அனுப்பி வச்சிருக்கா. தாயே போலதானே மோவலம் சண்டைக்கு வரா. என்ன சின்ன பொண்ணு, அந்த சின்ன பிள்ளை போய் இப்படி பேசிட்டா? நான் தான கூட்டிட்டு வந்தேன். ஒரு நாள் குழுவுக்கு வராதவன இருக்கதானே செய்ய. அவளையே போட்டு எதுக்கு நோண்டறிய? உமா, நான் ஏதோ கோவப்பட்டது தப்பா உமா? இல்ல சின்ன பொண்ணு, நீ கரெக்டா தான் சொன்ன. அப்பதான் எல்லாரும் ஒழுங்கா வருவாளுவ. சின்ன பொண்ணு, அந்த பிள்ளை பேசின பேச்ச பத்தியா? ஏனி அவ அம்மட்ட போய் 1ன்னா 2ன்னு அந்த பிள்ளை சொல்லி கொடுத்துரும் பாத்துக்க. இன்னைக்கு தெருவுல ஆட்டம் பார்க்க தான் இனி காணோம். ஏக்கா, அப்படியே வீட்டுல போய் சொல்லி கொடுத்துருமா அந்த பிள்ளை? ஆமா சின்ன பொண்ணு, அந்த பிள்ளை சின்ன பிள்ளை மாதிரியே கிடையாது பாத்துக்க. யாகப்பட்டு விளைச்சலு. அவ அம்மா பிள்ளைய போட்டுட்டு தோட்டத்துக்கு போயிருவா. இந்த பிள்ளை தான் அந்த சின்ன பிள்ளையும் பார்த்து சோறு கறிலாம் பொங்கி வச்சு. சின்ன பொண்ணு, நம்ம பிள்ளைகளோட இருக்குவ ஒரு தின்ன தட்டு எடுக்க தெரியாது சின்ன பொண்ணு. இந்த பிள்ளை என்ன வேலை செய்வாம்மா. சரி, என்ன நீ செஞ்சுட்டு போறாவ, நமக்கு எதுக்கு அது? சின்ன பொண்ணு, அந்த லட்சுமி வாரா பாத்துக்க. எக்க எனக்கு பயமாலாம் இருக்கு, அவ ஆடலாம் செய்வா. பயப்படாத சின்ன பொண்ணு, நீ இப்படி பயந்து இன்னைக்கு விட்டுட்டான்னு வையா, அவ சோழியே இதை வச்சுக்கிடுவா பாத்துக்க. இன்னைக்கு கொடுக்க கூடல, அவ இனிமேல் ஒன்ட்ட சண்டைக்கு வரக்கூடாது. அப்படி பேசி விட்டுரு. சும்மா இருங்கம்மா, என்ன வாரா? கிட்ட வந்துட்டாலோ, அப்ப ஏதா பேசணுமா? எக்க ராமலட்சுமியும் கோமதியும் 1200 ரூபா 1500 ரூபா வச்சு 2400 ரூபா தந்து விட்டாலும் பத்துடுங்க. ஏ சின்ன பொண்ணு,
நான் குழுவுக்கு வர முடியலன்னு என் மோவட்ட கொடுத்து விட்டேன். என் மோவல அல அனுப்பி விட்டுருக்கா. ஏன் அடிக்காதிச்சிட்டாவ உங்க மோவல அழதுக்கு? ஏன் உங்க அம்மா வரல ஃபைன் போட்டிருக்கேன்னு சொன்னேன். அதுக்கு அவ அழுதானே நான் என்ன செய்ய முடியும்? அதான் என் மோவ வந்திருக்காளா? அது பிறகு எதுக்கு எனக்கு நீ ஃபைன போட்டா? எல்லாரும் நாளைக்கு மாறி பிள்ளையில விட்டுட்டு வீட்டுல இருப்பாவ. யாரு குழுவுக்கு வருவா? யாரும் வந்துட்டு போட்டு. அத பத்தி உனக்கு என்ன கவலை? ரூபா வருவா கெட்டியாவளா? அத மட்டும் பாத்துட்டு இரு. நான் தான் குழு தலைவி. நான் கேட்கதான் செய்வேன். நான் ஃபைன் போடதான் செய்வேன். நீ போடு. நீ எவட்ட போய் ரூபாயை வாங்கி நான் பாத்துறேன். யா இப்ப என்ன ஓடி வந்திருக்கல? ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்ன வந்திருக்க வேண்டியதானே? ஃபைன் நீ கொந்தளிச்சிட்டு வாரா? போன வாரம் என்னன்னா ரூபா கட்டாம இருந்துட்டா. உனக்காண்டி நாங்க எல்லாரும் ரூபா சேர்ந்து போட்டிருக்கு. இந்த வாரம் என்னன்னா வராம இருந்துட்டு இந்த துள்ளியா. நீ என்ன சும்மா ரூபா போட்டேங்க? அதுக்கு முந்தின வாரம் உன் ஃப்ரெண்ட் ராமலட்சுமி கோமதி வராம இருந்தால்ல, அவளுக்கு நான் ரூபா போடலையா? என்கிட்ட இந்த நிலை நிக்கிறியா? அவளெல்லாம் என்னைக்காவது குழுவுக்கு வந்திருக்காளா? அவ வந்திருக்காளா வரலையானே அவட்ட போய் கேளு. குழு தலைவிங்க பேர்ல நான் கரெக்டா ஃபைன் போடதான் செய்வேன் எல்லாருக்கும். நீ போடு. நீ போட்டுட்டு நீனே கட்டு. நான் ஏன் கட்டணும்? நீ கட்டு இல்லன்னா கட்டாவளியா போ. நான் போடிட்டு போட்டுட்டு தான் இருப்பேன். போடு. நீ எவ்வளவுதான் ஃபைன் போடியா நீ? நானும் பாத்துறேன். சின்ன பொண்ணு என்ன வரத்து வரானு பாத்தியா? சின்ன பொண்ணு அவளை பாத்தியா? ஏக்க அவ போற போக்க பார்த்தாலே பயமாலாக்க இருக்கு. எங்க மாமியார்ட்ட போய் எதையும் சொல்லி கொடுத்துருவாள ஒண்ணுக்கு ரெண்டா? எங்க வீட்டுக்காரவி அன்னைக்கு அடிச்சு அடியிலேயே 2 கையும் தூக்க முடியலக்க. ச்சே, இவளுக்கு கிடந்து இப்படி பயப்பட வேண்டியதா இருக்கு. ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, பாத்துக்கிடலாம். எதுக்கு கிடந்து பயந்துட்டு கிடக்கா? உங்க அம்மாட்ட சொல்லிட்டியா டீச்சர் வர சொன்னதே? இல்லல சுபி, சொன்னாலும் எங்க அம்மா வரவே மாட்டாவ. நானும் வீட்ல சொன்ன முட்டியே, ஆனா எங்க அம்மா வர மாதிரி தெரியல. சுபி, படியில பெல் அடிச்சிட்டா இப்ப டீச்சர் வெளிய வரும். டியூட்டி இல்ல. ஏ symbol of power and strength. எத்தனை நாள் ஆனாலும் சரிதான். உங்க வீட்ல இருந்து பேரண்ட்ஸ கூட்டிட்டு வராம நீங்க யாரும் உள்ள வர கூடாது. எப்பா ஒரு வழியா போயிட்டு. என்ன பெல் அடிச்சது கேட்கலையா? கிளாஸுக்கு வாங்க. சார், எங்க டீச்சர் எங்கள வெளியே தான் நிக்கணும்னு சொல்லிருக்காங்க சார். அவங்க கிளாஸ்ல வெளியே நில்லுங்க, எங்கே நில்லுங்க. இப்போ என் கிளாஸ் ஆரம்பிச்சாச்சுல, உள்ள வாங்க. சார், டீச்சர் ரொம்ப யாசுவவ சார். நான் என்ன டீச்சர்ட்ட கேட்டுட்டு வரட்டா? கிளாஸுக்கு உள்ள போங்கனா உள்ள போங்க. இது என்னோட கிளாஸ். டீச்சர்ட்ட போய் கேட்க போறாங்க. டீச்சர்ட்ட எவ்வளவு தைரியம்? போங்கன்னு சொன்னேன். சார், என்ன சார் பிள்ளைல எதுவும் தப்பு பண்ணிட்டா? ஒரு படிப்பு கிடையாது சார். எப்பவும் ஒரே விளையாட்டு. அத வீட்ல இருந்து பேரண்ட்ஸ கூட்டிட்டு வர்றது வரைக்கும் கிளாஸுக்கு விட கூடாதுன்னு சொல்லி முட்டு போட வச்சிருக்கேன். அதுக்கு உங்க கிளாஸ்ல மட்டும் வெளிய விடுங்க, உங்க கிளாஸ்ல முட்டு போட வைங்க. என் கிளாஸ்ல எப்படி பிள்ளைல வெளிய விடலாம் நீங்க? எப்படி சார் அவங்களுக்கு வேற பயம் வரும்? ஒரு கிளாஸ்ல மட்டும் முட்டு போட்டுட்டு அடுத்த கிளாஸ்ல இருந்து சௌரியமா உள்ள போய் இருப்பாவ. என்னைக்கு கூட்டிட்டு வருவாவ பேரண்ட்ஸா? அப்ப நான் எப்படி மேடம் கிளாஸ் எடுப்பேன்? அவிய கூட முட்டு போட்டு நின்னு நான் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டா? நீங்க எப்படி சொல்லி கொடுங்க. வீட்ல இருந்து பேரண்ட்ஸ கூட்டிட்டு வராம நான் உள்ள விட மாட்டேன். உங்க கிளாஸ்ல விடாம இருங்க. என் கிளாஸ்ல வந்து பிள்ளைல உள்ள விட மாட்டேன்னு நீங்க சொல்லக்கூடாது. எல்லாரும் கிளாஸுக்கு வா.
எம்மா என் கூட உள்ள பிள்ளைலாம் என்ன மாடல் மாடலா தலை கட்டுவோமா? எனக்கு தலை கட்டையே தெரியாது மக்கா, அந்த ஒன்னும் தான் தெரியும். இனி நீ யாரெல்லாம் எப்படி தலை கட்டியாவனி பார்த்து ஒவ்வொரு மாடல் மாடலா கட்ட பழகணும். எம்மா கோயில்ல மணி அடிச்சேச்சி, நான் போய் பாயசம் வாங்கிட்டு வரேன். ஏடி ஒத்திக்க போறா? இல்லம்மா சியானாவும் வருவா. எம்மா எந்த தட்டை எடுத்துட்டு போகணும்? செல்ஃப்ல பூசி கம்பி வச்சிருக்கேன், ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போ. சோபி நம்ம சாமி கும்பிட போண்டாமா? வேண்டாம், நம்ம சாமி கும்பிட போனோம்னா வேற நம்மளுக்கு இடமே கிடைக்காது. அண்ணா எல்லாரும் வந்தாச்சு, இப்ப பாயசம் வச்சிருவாங்க. என்ன என்ன இதுல இருனே பாயசம் வாங்கிட்டு போவோம், அம்மைக்கும் சேர்த்து. நீ வேணா இந்த தட்டை வச்சுக்க, நான் இலை வரும்ல இலை வாங்கியே. சோபி நீ என்கிட்ட அடி வாங்கி செத்துருவ. எங்க வச்சு என்ன பேசணும்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கே நல்லா தெரியும், நான் சாமி கும்பிட மட்டும்தான் கோயிலுக்கு வருவேன். பாயசம் இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கேன். திங்க மாட்டியா? வீட்டுக்கு கொண்டு வந்தோனே முத ஆளா பாயசங்க நீதான்ல அலப்புற மாதிரி அளந்து எடுத்து திம்பா. என் மானத்தை வாங்குறதுக்கு நீ இங்க வந்து பிறந்திருக்கா. சீ ஜூ ஜூ என்ன சியா? நான் என்ன பாயசம் வாங்கி கொண்டு வரட்டா? எனக்கு கோயில்ல பாயசம் வாங்கி திங்கலாம் பிடிக்காதடா. இருந்தாலும் நீ சொல்லினால கொண்டு வா சியா. லே வாளா அந்த மதல்ல போய் இருப்போம். சியா பை பை சு. இலை கொண்டு வந்தாச்சு. சியானா நீனும் ஒரு இலை வாங்கு, நானும் ஒரு இலை வாங்கியேன்னு ரெண்டுலயும் வாங்கிட்டு போவோம். சரி ஜோபி. என்ன எனக்கு ஒரு இலை? தட்டு வச்சிருக்கவங்களுக்கு இலை கிடையாது. யாரெல்லாம் தட்டு வைக்கலையே அவிய மட்டும் இலை வாங்குங்க. சியானா தட்டத்துக்கு ஒளிச்சு வை. என்ன இங்க இலை கொண்டு வாங்க. எனக்கு எங்க தம்பிக்கும் தட்டு ஒண்ணுமே இல்ல. சோபி நீ மட்டும் இலையும் வச்சிருக்கா தட்டும் வச்சிருக்கா. நான் அந்த பாயசம் வைக்க அண்ணன்ட்டு சொல்லி கொடுப்பேன் பாரு. தட்டு எனக்கு, இலை எங்க அண்ணனுக்கு. அப்ப சியானாவும் வச்சிருக்கா. எங்க அண்ணனுக்கு ஃப்ரெண்ட் ஒரு அண்ணன் இருக்காவல, அவியலுக்கு அவ வாங்கியா வந்துட்டா. சியானா இலையில இருக்கிறத பிளேட்ல தட்டு, வீட்ல போய் திம்போம். எம்மா எம்மா பாயசம் எடுத்து தின்னுமா, அழகா இருக்கு. நீ தின்னுமாக்கா? அப்படியே அவ்வளத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கா? ஆமா அம்மா, வீட்ல வந்து உன் கூட சேர்ந்து திங்கலான்னு கொண்டு வந்தேன். எம்மா நீ இதை தின்னு, நான் கை கழுவிட்டு வரேன். எம்மா சுவாதிங்க அவ கை கழுவ போயிருக்கல, அவ வரதுக்கு முன்ன தின்னுற வேண்டியதா. எம்மா கேட்ச பார்த்தல்ல வாயை கட்டல பாயசம்
என்ன பூமாரிக்கு 2 பிளேட்ல வாங்கியிருக்கிறியா? எக்க இப்பதான் கண்ணகி அக்காவை பாத்துட்டு வாரேன். அவி காலிஃபிளவர் வாங்கிட்டு நிக்காவ. மீன் சாப்பிட மாட்டாவலாம்ல? எக்க இது பங்குனி மாசங்க. என்னைக்கு இப்படி மீனை வாங்கி மாற்றியே தெரியல. பூமாரி பாத்தீரு. பூமாரி நான் வாங்கியே கிட மாட்டேன் பூமாரி, அப்படியே உளறிடுவேன் பயத்துல. ஏடி பூமாரி இவ்வளவு அடி போட்டு மீன் வாங்கினல்ல, நாங்களாம் தின்னாச்சு, யாம்டி அப்படியே திங்காம வச்சிருக்கா? ஏடி உடனே தின்னமையா அடுத்து சோறு சாப்பிடும்போது இந்த டேஸ்ட் பேரும். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே மீனை மட்டும் தின்னமையா ஒரு வாரத்துக்கு அந்த டேஸ்ட் அப்படியே நாக்குல நிக்க மாட்டி. சாப்பாடெல்லாம் அப்படியே ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும் மாட்டி. வந்துட்டா எடுத்தமா தின்னமா உளுங்குனமா அது நல்லாவா இருக்கு? என்னக்கு இன்னுமா சாப்பிட்டு முடிக்கல? எவ்வளவு நேரம் ஆயிட்டு? நீ சாப்பிட்டியா சின்ன பொண்ணு? சாப்பிட்டுட்டேங்க. எனக்கு மீனுன்னா நல்லா பிடிக்க மத்திடுங்க, அதனால சீக்கிரமே சாப்பிட்டுட்டேன். பூமாரிக்கு உங்களுக்கு மீன் பிடிக்காது, ஏன் இப்படி சாப்பிடாம வச்சிருக்கிறிய? இன்னைக்கு சின்ன பொண்ணு செத்தா. யாங்க அம்மா எக்க அம்மா எம்மா எக்க ஒரு மீன் துண்டை எடுத்து தின்னதுக்காக இந்த அடி. பூமாரி ஏதோ தெரியாம தின்றுப்பா, உடு பூமாரி. இந்த பொறுத்த மீன் தாண்டி நான் என்ன பாடலாம் பண்றேன் தெரியுமா அஞ்சலி? எத்தனை நாள் காத்திருந்திருக்கேன். இங்கே போடியதே என்னைக்காவது ஒரு நாள் தான். அதையும் தூக்கி வாயில போட்டுட்டு நிக்கா. எக்க பூமாரி இன்னும் அந்த மீன் எடுத்து சாப்பிடு. ஹாய் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க வீடியோ போடுறோம்ல, எங்களுக்காக நீங்க ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க.